முத்துக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த மாதிரி சவாரிக்காக தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு அந்த ஏரியாக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும்போது வித்யா வந்து கை காட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக வண்டி நிறுத்திட்டு நீங்க எதுக்கு கை காட்டிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஏன் நான் தான் உங்க கார் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீங்க தான் புக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன் நாங்களாம் புக் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. கார் யார் வேணா புக் பண்ணலாம், நீ வேற தெரிஞ்ச பார்ட்டியா, அதனால கரெக்டாக என் நம்பர் எப்படி கிடைச்சி இப்படி புக் பண்ணேன்னு சொல்லி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் வந்து கேப் புக் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் வாங்கினேன், கரெக்டாக புக் பண்ணேன், பார்த்தா உங்க நம்பர், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வித்யா. சரி எனக்கு சவாரி வந்தா நல்லா தான், நீ ஏறிக்க வண்டியில அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து. வண்டியில ஏறி வந்ததுக்கு அப்புறம் முத்து இருந்துட்டு சரி எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊனா இது பண்ணிட்டு நுங்கம்பாக்கம் போகணும், சைக்கிளார் தெரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வித்யா. சரி சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வண்டியில போக போக வித்யா வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்கிட்ட எப்படிதான் போனை கேட்டு வாங்குறது, கொடுப்பானா மாட்டானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்ப இருந்து கார் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கும். காலையில வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததுல இருந்து ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ அது இல்லைங்க, எத்தனை வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லவும், நான் வந்து 18 வயசுல இருந்தே கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி நீங்க கேப் டிரைவரா எவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அது பார்த்து கொஞ்சம் வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு ஆமா நீ பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே, ஏன் எப்ப பாரு பார்லர் அம்மா கூடயே சுத்திட்டு இருக்கேன், நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உடனே வித்யா இருந்துட்டு நான் வேலைக்கு போறேன், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சரி நீ எப்படி பார்லர் அம்மா கூட ஜாயின் ஆனா, எப்ப பாரு அது கூடயே சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும். அவ என் ஃப்ரெண்டு அதனாலதான் அப்படிங்கும்போது, அதையெல்லாம் எப்படி ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னது அப்படிங்கும்போது, இல்ல எப்பவுமே அவங்க கூட ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்கியே, அந்த அம்மா ஒரு புரியாத புதிர் கேள்விக்குறி, அது எப்படி ஃப்ரெண்டா வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா பார்லர் அம்மாவும் நீயும் எப்படி ஃப்ரெண்டு, பார்லர் அம்மா வந்து மலேசியால இருந்தது, அப்ப நீயும் மலேசியால இருந்தா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க கிட்ட இருந்து வீடியோ வாங்கலாம்னு சொல்லி வந்தா இவன் நம்ம கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கலந்துருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சத்தத்தையும் காணும் பதிலையும் காணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும், இல்ல எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியால, அப்படிதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால வெக்கேஷனுக்கு வரும்போது ஒருத்தர் வீட்டுக்கு வருவோம், அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி ஆனா எப்படிதான் அது கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறையோ தெரியல, வீட்லயே அந்த அம்மா வச்சு சமாளிக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஹலோ என் ஃப்ரெண்டை பத்தி என்ன இப்படி பேசுறீங்க, அவ ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வித்யா. சரி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இல்ல என் ஃப்ரெண்டை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்லவதான் அப்படின்னு சொல்லவும், ஆமாமா ரொம்ப நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே சரியான கேடி இது வேற அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு முத்து. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வித்யா. இல்ல அந்த அம்மாவும் பொண்ணு நீயும் பொண்ணு ஒரே இனம் இல்லையா, அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து வித்யாவோட ஃபோன் அடிக்குது. அப்போ வந்து ஃபோன் எடுத்து பேசுற மாதிரி இது பண்ணிட்டு ஆஃபீஸில் பேசுற மாதிரி இது பண்ணி ஃபைலு கீழேன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் ஆஃப் ஆகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. சே ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, ஏங்க ஃபோனை தாங்க இப்போ எல்லாம் ரொம்ப முக்கியம், அதை சார்ஜ் போடாமல் என்னங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு மறந்துட்டேன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்தாங்க என்னோட சார்ஜர் இருக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இவன் சார்ஜர் கொடுக்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை இந்த பின்ன வந்து என்னோட மொபைலுக்கு செட் ஆகாது, அதனால உங்களோட மொபைல் இருந்தால் கொடுங்க, ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மொபைல் எடுத்து முத்து வந்து கொடுக்குறாரு. ஏங்க போனை கொடுத்து என்னாருமாச்சு இன்னமா ஃபோன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. இல்ல ஆஃபீஸ்ல இருக்கிற ஒருத்தங்களோட நம்பர் மறந்துருச்சு, அதை ஞாபகம் வச்சு அதை போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பெல்லாம் எங்கெங்க ஃபோன் நம்பர் ஞாபகம் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, ஆமாமா இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் யாரும் எந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுல, அவன் நம்பரே அவனுக்கு தெரியறது இல்ல, எங்க அப்பா எல்லாம் பட்டன் போன்ல வந்து 50-60 நம்பர் மனப்படமா டப்புன்னு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு வீடியோவை தொலைவறாங்க அந்த போன்ல வித்யா. சரி நீங்க லஞ்சுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லஞ்சுக்கு என்ன போடுவாங்க, சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இல்ல அது இல்ல வீட்டில் சாப்பிடுவீங்களா ஹோட்டலில் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டில் தான் சாப்பிட்றேன், ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான், இப்பெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்கெல்லாம் சரியில்லாம போயிருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லி சமாளிச்சுக்கிட்டே வீடியோவை தொலைவிக்கிட்டே கிடக்குறாங்க. அப்போ கரெக்டாக தொலைவிட்டு இருக்கும்போது வீடியோ கிடைச்சிருது. முத்து இருந்துட்டு, ஏங்க இன்னமா ஒரு ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது, கிடைச்சிருச்சா அப்படிங்கும்போது, இல்ல நம்பர் வந்து ஞாபகம் வந்துருச்சு, அதுதான் கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வீடியோ எடுத்து அப்படியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒரு ஃபோன் அடிக்குது. ஃபோன் அந்த ரிங்டோனை பார்த்துட்டு முத்து இருந்துட்டு, என் மீனா தான் கூப்பிடுறா, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா ஃபோன் பண்ணா தனியாக தெரியணுங்கிறக்காக தான் அந்த ரிங்டோனை நான் செட் பண்ணியிருக்கேன், ஃபோனை கொடுங்க பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏங்க நான் பேசிட்டு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லவும், ஏங்க எனக்கு வந்து ஃபோன் எப்படிங்க நீங்க பேச முடியும், கொடுங்க நான் பேசிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வாங்கி மீனாட்ட பேச சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா நான் சவாரிக்கு போயிட்டு இருக்கேன் மீனா. இல்ல நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, நான் வந்து இடியாப்பவும் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கேன், நீங்க வாங்க சாப்பிட்டு போவீங்களாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. என்ன மீனா விசேஷம் இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல கொழு வைக்கிறதுனால நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதனால அதுக்கு முன்னால செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் செஞ்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீங்க வாங்க, அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன மீனா ஏதாவது வேணுமா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வேற எதுவும் வேண்டாம், கொலக்கட்டை செய்யறதுக்கு வந்து மாவு அரைச்சிட்டு வரணும், அதுக்காக தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் வெளியே போக வேண்டாம் மீனா, அங்கெல்லாம் போனால் மாவு அரைக்கிற இடத்துல மிளகாயெல்லாம் அரைச்சிட்டு இருப்பாங்க, காரமா
காரமாக இருக்கும், உனக்கு சேராது, நானே போய் அரைச்சிட்டு வந்து கொடுக்குறேன், நீ எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என் வண்டியில் இப்போ சவாரிக்கு உனக்கு தெரிஞ்ச உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருங்க அப்படிங்கும்போது, நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியலையே, தேவி அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரையோ சொல்கிறாங்க. இல்லை பார்லர் அம்மாக்கும் ஃப்ரெண்டு உனக்கும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் அந்த வித்யா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்திலே வந்து வித்யா சொன்ன இடம் வந்துடுது. காரை நிறுத்திடுறாரு. காரை நிறுத்திட்டு ஃபோனையும் வச்சிடறாரு பேசுறத. வித்யா கிட்ட வந்து சொல்கிறாரு இறங்குங்க அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு, சைக்கிளார் ஸ்ட்ரீட் வந்துருச்சு, இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கிடுறாங்க. ஐயோ வீடியோ எடுக்கவே முடியலையே, ரோகிணி கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. வித்யாவை இறக்கி விட்டுட்டு முத்து வந்து நேரா வீட்டுக்கு போறாரு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா வித்யா வந்து ரோகிணிக்கு கால் பண்றாங்க. வித்யாவோட கால் வந்த உடனே அவசர அவசரமா ரோகிணி அட்டன் பண்ணி, என்ன வித்யா வீடியோ எடுத்துட்டியா பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க. வீடியோ பாத்துட்டேன்டி, நீ சொன்ன மாதிரி தான் கார் ஏறி வீடியோ பார்த்தேன், ஆனா வீடியோ அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி இந்த ஒரு சின்ன வேலை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சொல்றது கேளுடி, இந்த மாதிரி நான் வாங்கினேன் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது, என்ன பண்ண, நான் தான் உனக்கு அப்படியே பக்காவா பிளான் போட்டு கொடுத்தேன்ல, அப்ப கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரோகிணி திட்டுறாங்க. இல்லடி நீ சொன்ன மாதிரி தான் கார் புக் பண்ணி அவர் கார்ல ஏறிட்டேன், கார்ல ஏறி அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து போனையும் வாங்கிட்டேன், வீடியோவையும் பார்த்துட்டேன், அதை அனுப்பலான்னு சொல்லி வரும்போது அந்த மீனா கரெக்டா ஃபோன் பண்ணிட்டாங்க, அதனால அவர் ஃபோனை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஃபோன் அவன் பேசி முடிச்சோன்னா நீ வாங்கி அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, எங்கடி அவன் ஃபோன் இறங்குற வரைக்கும் பேசிட்டே தான் இருந்தா வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்னை நம்பி ஒரு விஷயம் கொடுத்த பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தாண்டி ஆனால் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அந்த முத்து வந்து நான் இத்தனை நாள் வந்து ஒரு முரடு மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் ஒய்ஃபுன்னு வரும்போது மீனா கிட்ட எவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாரு, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜும் உன்னையும் பார்க்கும்போது கூட எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் வரவே இல்லை, ஆனால் முத்துவும் மீனாவும் பார்க்கும்போது தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே வருது, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்ல கப்பலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி நான் இங்கே எந்த காண்டில் எரிச்சல் இருக்கேன், நீ அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி பாராட்டி எங்கிட்டே பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரோகிணி கத்துறாங்க. சரி சரி விடுடி, எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வித்யா சமாளிக்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு கோவம் வந்து, உங்ககிட்ட போய் ஒரு வேலை சொன்ன பாரு, என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி போனை வச்சு தொலை அப்படிங்கும்போது, வச்சிராதிரி இரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, ஏன் உனக்கு போன்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொள்ளாவருக்கு ஒரு மாப்பிளை பார்க்கணுமா நான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத கேளு, முத்து வந்து அந்த லெட்டர் போட்ட ஆள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சதா மீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாருடி அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா அந்த தினேஷை கண்டுபிடிச்சிட்டாருடி அவரு அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்ற அப்படின்னா அந்த தினேஷ் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் முத்து தெரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலடி, ஆனா லெட்டர் போட்டது தினேஷ் தான் அப்படிங்கறதையே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதை வந்து மீனா கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தாரு, அதை தான் கேட்டேன், ஆனா டீட்டெயிலா என்ன விஷயம்னு தெரியல, மீனா கிட்ட வந்து நான் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவர் நேரா வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு, நீ உஷாராய்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போனை வச்சதுக்கு அப்புறம் ரோஹிணி வந்து ஒரே பதட்டத்தோட இருக்காங்க. எப்படிதான் இது பண்றது, அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியலையே, அந்த தினேஷ் வேற எல்லா உண்மையும் சொல்லிட்டானா என்னன்னே தெரியலையே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பண்ணாமலை வந்து, மா சிக்கன் கிரேவி சூப்பராக பண்ணியிருக்கமா, ரொம்ப பிரமாதமாக இருக்குதுமா, இடியாப்பமும் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜயா இருந்துட்டு, என்னடி யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண, இது பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்கும் நீ செஞ்சா, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சா நாங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன நல்லா தானே இருக்குது, பேசாமல் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, உப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, என்னம்மா சூப்பராக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குதுல்ல, என்ன பத்தலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்து மனோஜை திரும்பி முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு தான் பத்தலை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ சாப்பிட வேண்டாம், அப்புறம் நல்லா இல்லாமையாடா இத்தனை எலும்பு தட்டத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாரு. அந்த சமயம் கரெக்டாக வீட்டுக்குள்ளே முத்து உள்ள வராரு. வந்தவர் வந்து, என்ன மீனா இடியப்பமும் சிக்கன் குழம்பு சூப்பராக வாசம் வருது, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா முத்து உனக்கு எப்படி தெரியும், வா சாப்பிட்றக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு முதலே தெரியும், பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. டே ரொம்ப பேசாதரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. உடனே மீனா இருந்துட்டு, இல்ல மாமா நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு, டே ஓடுகாலி நான் தான் உனக்கு பிளாக்மெயில் பண்ணி லெட்டர் போட்டேன்னு சொல்லி என் மேல பழிய போட்டையில அப்படின்னு சொல்ல வரும்போது, உடனே மனோஜ் இருந்துட்டு, டே பழியெல்லாம் போட கிடையாது, நீ தான் அந்த லெட்டர் போட்டேன்னு இன்னமும் நான் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் இருந்துட்டு, டே உன்னை தவிர வேற யாரா போடுவாங்க, எதுக்கடா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெட்டர் போட்டது யாரு நல்லா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே அங்க ரோகிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கண்டுபிடிச்சாச்சா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த லெட்டர் போட்டவன் யாரு அப்படிங்கிறது எனக்கு முந்தி வரைக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா, ஆனா அவனை முதலே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. முதலே தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது, யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் அவனை எங்க பார்த்தேன்னா மனோஜோட கல்யாணத்துல நான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கும் போது என் கார்ல தான் அவன் வந்தான், என் கார்லயே உட்காந்துட்டு வரப்போற பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தான், அப்பவே நான் 4 சாத்தி அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க அப்ப கூட போலீஸ் எல்லாம் வந்தாங்களே அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. ஆமா மீனா அதுதான் அப்படின்னு சொல்லவும்,
ரெண்டாவது வந்து அவனை 2 மாசம் கழிச்சு நான் பார்த்தேன். அப்ப வந்து ரோட்ல வந்து ஒரு வயசான அம்மாவை இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு நிக்காம போயிட்டான். நான் தான் அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப பார்க்கவே இல்லை அவன் தான் இப்ப கோயில்ல போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான். கோயிலுக்கு நான் போய் விசாரிக்கும் போது தான் கோயில்ல வந்து சாமியார் வேஷம் போட்டு வசூல் எல்லாம் பண்ணும்போது கோயில் இருக்கிறவங்கள பிடிச்சி அடிச்சு சாத்தி இது பண்ணியிருக்காங்க. அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அந்த வீடியோ காமிச்சார். அந்த வீடியோ பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோகிணிக்கு ஒரே ஷாக் ஆகுது. அப்ப கடைசியா வந்து அவனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போனதுக்கு காரணம் சிட்டின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சிட்டி நம்ம கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கான் பாரு ராஸ்கல். அப்ப முத்து பிடிச்சு கொடுத்துதான் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். சிட்டி அதுக்கு காரணம் இல்ல, நம்மளை ஏமாத்திட்டான் அந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு என்னைக்காவது அவன் என் கண்ணில் மாட்டான் போக மாட்டான், அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவனை பிடிக்கிற அன்னைக்கு அவன் மாத்துல அவன் உண்மையை கக்க போறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கையை முறுக்கிக்கிட்டே சொல்றாரு. அதை பார்த்தபோது ரோகிணிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருது. அப்படியே திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.